சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத். அதாவது அஜித்குமார் எனும் 29 வயது இளைஞர் விசாரணை கைதியாக சென்றபோது காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து அந்த பகுதி முழுவதும் பெரும் பதட்டமும் போராட்டமும் நடந்து வருகிறது. எப்படி இந்த வழக்கில் அஜித்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டார், அவர் எப்படி இறந்தார், இதில் இருக்கக்கூடிய மர்மமான பல கேள்விகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ். அதாவது லாக்அப் டெத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் புதிதான ஒன்று கிடையாது. கடந்த அஇஅதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது சாத்தான்குள லாக்அப் டெத் பெரும் அதிர்ச்சியை கிளப்பின ஒரு மரணமாக இருந்தது. அதில் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளான தந்தை மகன் இருவரும், ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரும் லாக்அப் டெத் ஆனது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அதற்கு பெரும் போராட்டங்களை எல்லாம் அப்போது நடத்தியது எல்லோருக்கும் நினைவு இருக்கும். ஆனால் அதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக லாக்அப் டெத்துகள் நடைபெற்று வருகிறது என்பதுதான் இப்போது எதிர்க்கட்சிகளுடைய பெரிய குற்றச்சாட்டாகவும் இந்த ஆட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாகவும் இருக்கிறது. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனம் அருகே மடப்புறம் என்ற கிராமத்தில் ஒரு பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அதாவது அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளியம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் தான் அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் ஒப்பந்த அடிப்படையில் அங்கே காவலாளியாக பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. கடந்த வெள்ளிக்கிழமை அன்றும் அவர் வழக்கம் போல் அந்த கோயிலில் தன்னுடைய பணியில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு விபரீதத்தில் தாம் அன்னைக்கு சிக்கிக்க போகிறோம் அப்படின்றது அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த இரு பெண்மணிகள், அதாவது சிவகாமி அப்படின்ற ஒரு வயதானவர், அவருடைய மகள் நிகிதா அப்படின்ற 2 பேரும் காரில் அந்த கோயிலுக்கு வராங்க. சிவகாமி ரொம்பவே வயது முதிர்ந்தவர், அவரால் நடக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால நிகிதா என்ன சொல்கிறாங்க, காரை கோயில் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினவங்க அஜித்குமார் அந்த சீருடையிலே இருக்கார், செக்யூரிட்டி சீருடையிலே இருக்கிறாரு. அவர் அழைச்சி ஒரு சக்கர நாற்காலி கேட்குறாங்க, ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவரும் ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி அந்த அம்மாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணணும், அதனால் இந்த காரை கொஞ்சம் பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கார் சாவியை அஜித்குமார் கிட்ட கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களுக்கு காரை ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அஜித்குமார் தனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னதா தகவல் எதுவும் இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஆனால் அஜித்குமார் அந்த காரை பார்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நபருடைய உதவியை நாடி இருக்காரு. அவர் மூலமாக அங்கேருந்து காரை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது, அந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. பின்னாடி அந்த நிகிதா அவங்க கிட்ட கொண்டு வந்து அந்த கார் சாவியையும் ஒப்படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு இந்த கார் வருது. அந்த டைமில் தான் அந்த காரை அவர் பார்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு 12 மணிக்கு இவங்க சாமி தரிசனம்லாம் முடிஞ்சு அந்த இரு பெண்மணிகளும் அந்த காரில் கிளம்புறாங்க. அந்த கார் கிளம்பும் போதும் அஜித்குமார் கூட தான் இருக்கிறாரு. கார் கிளம்பி போயிடுது. ஆனால் ஒரு மதியம் 2 மணிக்கே திருபுவனம் காவல் நிலையத்திற்கு அந்த இரு பெண்களும் அதே வாகனத்தில் ஒரு புகாரை வாய்மொழியாக அளித்ததா சொல்கிறாங்க. அந்த புகார் என்ன அப்படின்னா, நாங்கள் சாமி கும்பிட வந்தபோது, பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தபோது காரில் 2500 ரூபா பணமும் கொஞ்சம் 10 பவுன் அளவுக்கு நகையும் பர்ஸில் வச்சுருந்தோம், அதை காரில் வச்சுருந்தோம். ஆனால் அந்த நகையும் பணமும் இப்போ காணோம். எங்களுக்கு என்னமோ அந்த கோயிலுக்கு வரும்போது தான் அது யாரோ கொள்ளையடிச்சிருக்கதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா சொல்லி ஒரு வாய்மொழியாக ஒரு புகார் அளிக்கிறாங்க. இதனை அடுத்து காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, கோயிலை தொடர்பு கொண்டு இது மாதிரி நடந்திருக்கு, விசாரணைக்கு வரணும், உங்களுடைய ஊழியர்கள் அனுப்புங்க அப்படின்னது. இவங்களும் அஜித்குமாரை ஒரு 7 மணிக்கு அன்னைக்கு காவல் நிலையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே விசாரிச்சிருக்காங்க. அஜித்குமார் தனக்கு தெரிந்த தகவல்களை சொல்லியிருக்காரு, நான் நகை எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி ஆரம்பித்த விசாரணை அப்படிங்கிறது போக போக ஜெய்பீம் பட ஸ்டைலில், ஜெய்பீம் படப்பாணிலே இன்னும் சொல்லலாம் ரொம்ப கொடூரமாக அந்த விசாரணை மாறி இருக்குது.
அதாவது இவர் தான் அந்த குற்றத்தை செய்திருக்கணும், இவர் தான் அந்த நகையை கொள்ளையடித்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முன்முடிவோட காவல்துறையினர் விசாரிச்சதா சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக மானாமதுரை சேர்ந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம், சிறப்பு காவல் படையினர் ஒரு 6 பேர் அந்த டீம் வந்து விசாரணையை மேற்கொண்டதா சொல்றாங்க. இந்த அன்அபிஷியலா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டே அஜித்குமாரை விசாரித்து அவர்கிட்ட இருந்து நகையை மீட்டுறலாம் அப்படின்னு முடிவெடுத்து, குறிப்பாக மடப்புறத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு பின்புறம், அப்புறம் இன்னும் சில பகுதிகள் ஆற்றோரத்தில் இப்படின்னு சொல்லி அவரை ஒவ்வொரு இடமா அழைச்சிக்கிட்டு போய் அவரை அடித்து துன்புறுத்தினதாக சொல்கிறாங்க. இதில் அஜித்குமார் மட்டும் இல்லாமல், அஜித்குமார் சொன்னதன்படி அந்த காரை இயக்கி பார்க் பண்ணார் இல்லையா அந்த நபர், அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார், இன்னும் ஒரு 2 நபர்கள், இந்த 5 பேரை அவங்க வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த விசாரணை அப்படிங்கிறது 24 மணி நேரம் தொடர்ந்ததாக சொல்றாங்க. அந்த 24 மணி நேர விசாரணை அப்படிங்கிறது ஒரு மனித வதையா, ஒரு சித்திரவதையா தான் இருந்ததா சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அஜித்குமார் அவர்னால அந்த காவல்துறையினருடைய அடியை தாங்க முடியாமல், நான் நகையை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எப்படியும் நம்ம செய்யலை அப்படிங்கிறத ஒத்துக்க போகிறதில்ல. ஸோ நம்ம மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்குன்ற நினச்சவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர் அலுவலகத்துக்கு பின்புறமும் சொல்கிறாங்க, அங்கே அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே நகை இருக்குது, நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. உடனடியாக இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க 6 பேருமே அஜித்குமாரை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு மாட்டு கொட்டகை, அங்கே போயிட்டு இங்கே எங்கே இருக்குது எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அப்போ தான் சொல்லியிருக்காரு, நான் நகையை எடுக்கவே இல்லை, எனக்கு நகை எங்கன்னு தெரியாதுன்னு மறுபடியும் அதே விஷயத்தை சொல்லவும் அவங்களுக்கு மிகவும் கோபம் வந்திருக்குது. பொய் சொல்லி நம்மளை இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லியிருக்காரு, உங்களுடைய அடி தாங்க முடியாமல் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அஜித்குமாரும் கெஞ்சிருக்காரு. ஆனால் அதற்கு மேலும் காவல்துறையினர் அவரை தாக்குனதாக சொல்கிறாங்க. அந்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபடும் போது பொதுமக்கள் சிலர் பார்த்ததாகவும் அங்கே பேசிக்கிறாங்க. அப்படி தாக்குதல் நடக்கும்போது அஜித்குமார் தண்ணி கேட்டதாகவும், விக்கல் வந்ததாகவும், நீ விக்கல் வந்ததா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேலும் அவரை தாக்கவும், அவருக்கு உடனடியாக சிறுநீரில் ரத்தமும் மலமும் அவருக்கு உடலிலிருந்து வெளியேறினதாக சொல்கிறாங்க. இதனையடுத்து அவர் மயங்கியதும் அதன் பிறகு ஆட்டோவில் ஏற்றி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த தனியார் மருத்துவமனையில் பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது அவர் இறந்து விட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு அவருடைய பிரேத பரிசோதனை முடிஞ்சிருக்குது. இதன் பிறகு தான் இந்த தகவல் பெற்றோருக்கு, அதாவது அஜித்குமாருடைய குடும்பத்தினருக்கு, உறவினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் அஜித்குமார் அவர்களுக்கு சிறு வயதிலேயே தந்தை கிடையாது. அவருடைய தந்தை பெயர் பாலகுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாய் பிறந்த அஜித்குமாருடைய தாய் பிறந்த மடப்புறத்தில் தான் அவர் தாயோட தன் சகோதரனோட வசித்து வரார். இவருடைய சம்பளத்தை வச்சு தான் அந்த குடும்பம் ஜீவனம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது மிகவும் ஒரு துயரத்தையும் அதிர்ச்சியையும் அந்த குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லாமல் அந்த பகுதியினருக்கே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் கோபமடைந்த அஜித்குமாருடைய உறவினர்கள் மற்றும் அந்த ஊரை சேர்ந்த வியாபாரிகள், பொதுமக்கள் எல்லோருமே திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை பண்ண தொடங்கியிருக்காங்க. இதில் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விசாரணையில் அந்த சம்மந்தப்பட்ட நகையை பறி கொடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட்டை வாய்மொழியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் அந்த வழக்கு வந்து அவங்க எழுத்துப்பூர்வமாக ஒரு வழக்கறிஞர் மூலமாக கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இதில் விசாரித்த அளவுக்கு அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க மருத்துவமனைக்கு போனதாக சொல்கிறாங்க. ஒரு மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணுறதுக்காக போனதாகவும், அங்கே ஸ்கேன் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், தங்க நகைகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தங்க நகைகளை கழட்டி பர்ஸில் வைக்க சொன்னதாகவும், அப்படி பர்ஸில் கழட்டி வச்சுட்டு ஒரு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னதுனால அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய அடைக்கலம் காத்த ஐயனார் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு அவங்களுக்கு தோணவும் அவங்க கோயிலுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கேன் சென்டரில் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க கிளம்பும்போது நகை அந்த பர்ஸுக்குள்ளே இருந்ததா அப்படிங்கிறதையும் காவல்துறை சரியாக விசாரிக்கலை. அந்த புகார்தாரர்களையே சரியாக அவங்க விசாரிக்காமல் குற்றம் சொன்ன நபர் இவர் தான் அதை திருடி இருக்கணும் அப்படின்ற முன்முடிவோடு இவங்க விசாரணை தொடங்கினது தான் இந்த ஆபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த அஜித்குமாரை தாக்கியதை பார்த்ததா சொல்லக்கூடிய மக்கள், அதை தாண்டி அந்த அஜித்குமாருடைய உறவினர்கள், அஜித்குமாருடைய வழக்கறிஞர் இவங்கெல்லாம் அந்த மாட்டு கொட்டடியில் அவர் தாக்கப்பட்ட இடத்த போய் பார்த்தபோது அங்கே கம்பு, அவரை தாக்கிய கம்பு, மிளகாய் பொடி இதெல்லாம் கடந்ததாகவும் ஊடகங்கள்ல அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அஜித்குமார் குடும்பத்தினருக்கு தகுந்த நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. என்னதான் இது குறித்து இந்த லாக்அப் டெத் நடக்கக்கூடாது, விசாரணை கைதிகளுடைய மரணம் தொடரக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக அரசு சொல்லி வந்தால் கூட, காவல்துறை அதில் கவனமாக இருப்பார்கள் சொல்லி வந்தால் கூட, இது தொடர்ந்து நடைபெறுவது என்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் பொதுமக்கள்கிட்டையும் இது வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த நகையை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இதில் இன்னும் மர்மமான சில கேள்விகளும் இருக்குது. அந்த காரை ஓட்டுனதாக சொல்லப்பட்ட நபர் யார், இவங்க ஸ்கேன் சென்டர் போன போது அங்கே சிசிடிவி இருந்ததா, அந்த சிசிடிவியில் இவங்க செக் பண்ணும்போது எதுவும் அதற்கான ஆதாரங்கள், நகை அங்கேயே காணாமல் போனதற்கான தடயங்கள் இருக்கா, இல்லை அந்த மாதிரி அதில் சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் விசாரிக்காமல் அஜித்குமாரை மட்டுமே அப்படி தாக்கி, கொடூரமாக தாக்கி, இது ஒரு கொலை அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. இதனால் சம்மந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக சிவகங்கை மாவட்ட எஸ்பி இந்த விசாரணையை உத்தரவிட்டு நடத்திட்டு இருக்காரு. சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பெஷல் டீமில் சேர்ந்த 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கை இப்போது சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லி டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இந்த வழக்கு கண்டிப்பாக தீவிரமான விசாரணை நடைபெற்று தகுந்த நீதி கிடைக்கும் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி நவீன்குமாருக்கு அதே கோயிலில், அதே அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் பத்திரகாளி அம்மன் கோயிலில் அந்த செக்யூரிட்டி வேலையை அவருக்கு அரசு வேலையாக வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இதில் இன்னும் மேலும் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம். இந்த நகை இன்னும் யார்கிட்ட இருக்குது, அதை யார் கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற விசாரணையும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்மளால் ஒரு சாத்தான்குள்ள மரணத்தையே இன்னும் மறக்க முடியாத சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரும் அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சிகள், நாம் தமிழராக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுக, எல்லா எதிர்க்கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை இந்த ஆட்சி மீதும் அரசின் மீதும் முதல்வரின் மீதும் கடும் விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க குமுதம் ரிப்போர்ட்டரோட இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள குமுதம் ரிப்போர்ட்டரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.